அந்த மீட்டிங் ரூமே ஒரு மாதிரி இறுக்கமான சூழல்ல இருந்துச்சு. டிஸ்கஷன் ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்தது. ஆனா அது ஒரு விவாதமாவே இல்ல. ஏன்னா அங்க ஒரு பக்கம் மட்டுமே அதிகாரம் அதிகமா இருந்துச்சு. ஒரு பக்கம் நம்பிக்கையோட, ஆனா அதே சமயம் செம பிரஷர்ல ஒரு டீம் உட்காண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு உலகளாவிய ஜாம்பவான் நிறுவனம். அப்பதான் அந்த வார்த்தைகள் வர ஆரம்பிச்சுது. உண்மையை சொல்லப்போனா, நாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேவர் பண்றோம். உங்களுக்கு ஒரு முறையான ப்ராடக்ட் எப்படி உருவாக்கணும்னு கூட தெரியல. இத வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிக்கலான்னு நீங்க நினைச்சீங்க? ஒன்ன விடாம அவங்க செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் லிஸ்ட் போட்டாங்க. ஒவ்வொரு குறை, ஒவ்வொரு தோல்வி, அங்க அடுக்கடுக்கான விமர்சனங்கள், நக்கலான சிரிப்புகள். ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு மனுஷன் மட்டும் ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருந்தார். அவர் வாதம் பண்ணல, யாரையும் குறுக்க பேச விடல. அவர் கவனிச்சார் ஒவ்வொரு வார்த்தையையும், ஒவ்வொரு அவமானத்தையும், அவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த ஒவ்வொரு கசப்பான உண்மையையும். அன்னைக்கு அவர் ஒரு முடிவெடுத்தார். பிசினஸ விக்க போறதில்ல, முயற்சிய கைவிட போறதும் இல்ல, பதிலா கத்துக்க போறோம். அந்த மீட்டிங் ரூமை விட்டு அவர் வெளியே வரும்போது அவர் உடைஞ்சு போயிடல, ஒரு பெரிய தெளிவோட வெளியே வந்தார். அவர் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டது இதுதான்: இது அவமானம் இல்ல, இது ஒரு பாடம். அதுக்கப்புறம் எல்லாமே மாறிச்சு. அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். ஒவ்வொரு தப்பையும் எடுத்து தீவிரமா படிச்சார். ஸ்கிராச்ல இருந்து எல்லாத்தையும் மறுபடியும் உருவாக்கினார். இம்ப்ரூவ் பண்ணார், செதுக்கினார், பெர்ஃபெக்ட் ஆக்கினார். இந்த முறை அந்த ப்ராடக்ட் தோக்கல, நேரடியா மக்களோட நம்பிக்கைய ஜெயிச்சது, ஒரு மிகப்பெரிய வெற்றிய பார்த்தது. அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, ரத்தன் டாடா. அந்த கார் டாடா இண்டிகா. அன்னிக்கு அவரை பார்த்து நக்கலா சிரிச்ச அந்த கம்பெனி ஃபோர்டு. வருஷங்கள் ஓடுச்சு, காலம் அப்படியே தலைகீழா மாறுச்சு. அன்னிக்கு யார பார்த்து சிரிச்சாங்களோ அதே ஃபோர்டு கம்பெனி இன்னைக்கு பெரிய நஷ்டத்துல சிக்கி தவிச்சிட்டு இருந்துச்சு. அன்னிக்கு அந்த மீட்டிங்ல அமைதியா உட்கார்ந்திருந்தாரே ஒரு மனுஷன், அவரே இன்னைக்கு அவங்களுக்கு மீட்பரா வந்து நின்னார். ஃபோர்டு கம்பெனியிடமிருந்த ஜாக்வார் மற்றும் லேண்ட் ரோவர் பிராண்டுகளை ரத்தன் டாடா வாங்கினார். 2008ல JLR டீலின் போது பில் ஃபோர்டு ரத்தன் டாடாவிடம் சொன்னார், எங்க கம்பெனிய வாங்கி நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிட்டீங்கன்னு. அங்க பழி வாங்குற எண்ணம் இல்ல, கெத்து காட்டுற ஈகோ இல்ல, ரொம்ப கண்ணியமா அந்த டீல முடிச்சார். அது வெறும் சக்சஸ் மட்டும் இல்ல, அதுதான் அவரோட கேரக்டர். விமர்சனங்கள் உங்க எதிரி இல்ல, அது உங்களோட ஆசிரியர். அமைதி பலவீனம் இல்ல, அது உங்களோட கட்டுப்பாடு. உண்மையான வெற்றிங்கிறது மத்தவங்க தப்புன்னு நிரூபிக்கிறதுல இல்ல, நீங்க செஞ்சது சரிதான்னு உங்களுக்குள்ள நிரூபிக்கிறதுல தான் இருக்கு. அதுதான் ரத்தன் டாடா, அவமானங்களை வரலாறாக மாற்றிய ஒரு மாபெரும் தலைவன்.